Hi friends. ஸோ நம்ம முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தோம் சென்னை டு இதில் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்காடு ஒரு ட்ரிப் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்துட்டு நம்ம நைட் ட்ராவல் தான் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான், நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இப்போத்துலேருந்து எங்களோட சேர்ந்து நீங்களும் வந்து நாங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறோன்றதை பார்க்கலாம் வாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இதுலேருந்து நம்ம ஏற்காடு நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், எங்கெங்கெல்லாம் போகிறோம், ஸோ எவ்வளோ பட்ஜெட்குள்ளே நம்ம இதை முடிக்கிறோம் அப்படின்னு எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம கூட இன்னொருத்தவங்க ஜாயின் பண்ண போகிறாங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்க வீட்டுக்கு தான் போயிட்டு அவங்கள பிக்கப் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டோம் நம்ம ஃப்ரெண்ட் வீட்டுக்கிட்ட. ஸோ வந்துட்டு நம்ம கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அவங்களுக்காக. அவங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க, இப்போதான் கால் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க வந்துட்டதுக்கு அப்புறமா பார்க்கலாம். அவ்வளோதான், இப்போ வந்துட்டாங்க. ஹாய் ஹாய், எங்க ஜாலியா ஏற்காடுக்கு போறோம். ஏற்காடுக்கு வாங்க. அவ்வளோதான், அவங்க வந்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா என்னென்னலாம் நம்ம பார்க்க போறோன்றத இந்த வீடியோலயே பார்க்கலாம் எங்களோட சேர்ந்து. ஹாய் ஹாய், தோ வந்துட்டாங்க. ஸோ இந்த ட்ரிப் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த ட்ரிப்ல வந்து நம்ம என்னென்னலாம் பண்ண போறோம்னு நீங்க பிளான் போட்டு வச்சிருக்கீங்க, அதெல்லாம் கொஞ்சம் சொல்ல முடியுமா? மோர் ஃபன் என்ஜாய் பண்ண போறோம். ஓகே, நீங்க என்ஜாய் பண்ண போறீங்க. நீங்கக்கா? ஸோ முன்னாடி வந்துட்டு முன்னாடி ஏற்காடு போயிருக்கோம், ஆனா கப்பிள்ஸா தான் போனோம். நாங்க 2 பேர் மட்டும் தான் போனோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸோட தான் போறோம். ஃப்ரெண்ட்ஸ் ஆட் இருக்குல்ல, ஸோ ஃபன் நிறைய இருக்கும், என்ஜாய் பண்ண போறோம். என்ஜாய் நீங்க சொல்லுங்க, இந்த ட்ரிப்ல வந்து நீங்க என்னென்னலாம் பண்ணலான்னு பிளான் போட்டு வச்சிருக்கீங்க? இதுக்கு முன்னாடி நீங்க ஏற்காடு போயிருக்கீங்களா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து இதில் ஷேர் பண்ணுங்க. நான் என்ன போறேன், நான் டிரைவரா வந்திருக்கேன், கார் ஓட்ட போறேன். நீங்க எந்தெந்த இடத்த சுத்தி காட்டுன்னு சொல்றீங்களோ அங்கெல்லாம் போறேன். இதுக்கு முன்னாடி ஏற்காடுக்கு நான் ஒரு தடவை போயிருக்கேன், பட் அந்த அளவுக்கு எதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிலாம் பார்த்தது இல்ல. இந்த வேட்டி எதனா புதுசா பார்க்கலான்ட்டு இருக்கேன். அவ்வளோதான், இப்போ நம்ம பெட்ரோல் பங்க் வந்துட்டோம். ஸோ பெட்ரோல் போட்டுட்டு நம்ம எவ்வளோ ஆகுது அப்படின்னு நாங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ட்ரிப்புக்கு நம்ம வந்துட்டு எவ்வளோ பட்ஜெட்டில் நம்ம வந்து முடிக்கிறோம் அப்படின்றத வந்துட்டு இது நான் உங்களுக்கு சொல்ல போகிறோம். பிகாஸ் இந்த மாதிரி ட்ரிப் பிளான் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இதில் நம்ம எவ்வளோ பெட்ரோல் போடுறோம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். குறைக்காது, நீ ஒட்டின டென்ட் ராத்திரி தெரிய மாட்டேங்குது. அது வந்து வாங்கிட்டு வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தான், கவலைப்பட்டுட்டு இருந்தான். ஐயோ இது சுத்தலையே சுத்தலையேன்னு. இப்படி மலை இறங்கும் போது இப்படி கையில போச்சு. ஏன் அது ஒர்க் ஆகலண்ணா? வீடியோ இப்பதான் பெட்ரோல் போட்டு வந்தோம். ஸோ பெட்ரோலுக்கு வந்து எவ்வளோ ஆகுது அப்படின்றத வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம. பெட்ரோலா? ஆமா, பெட்ரோல் வந்து half tank இருந்தது. இப்போ ஃபில் பண்றதுக்காக 2300க்கு போட்டுருக்கோம். இப்போ tank ஃபுல்லா இருக்குது. ஃபுல்லா இருக்கா? ஓகே, இது வந்து எவ்வளவு தூரம் போகும்? உங்களோட பொறுத்து தான். போறத பொறுத்தா? நம்ம பொறுமையா போனா அதுவும் பொறுமையா வரும், நம்ம ஃபாஸ்டா போனா அதுவும் ஃபாஸ்டா போயிடும். சரி, ஓகே. இப்போ வந்து ரொம்ப டிராஃபிக்கா இருக்கா இந்த டைம்ல கிளம்புறது? கொஞ்சம் ரோட பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ரோட பார்த்தா தெரியுமா? ஆமா, கொஞ்சம் டிராஃபிக்காவே இருக்கு இப்பத்துக்கு. ஸோ போக போக உங்களுக்கு சொல்றோம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. சென்னை டு தாம்பரம் ஹைவேஸ் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்பத்துல இருந்து இப்படிலாம் போறோம், எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்கு, எவ்வளோ எங்க நிற்கிறோம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோல கவர் பண்றோம். சாரி, என்னோட வாய்ஸ் கொஞ்சம் போயிடுச்சு. இந்த வீடியோ ஃபுல்லாவே இப்படிதான் வரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஒரு ஃபர்ஸ்ட் டோல் வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஸோ இந்த டோலுக்கு வந்து நம்ம எவ்வளோ பே பண்ணுறோம் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் நாங்கள் சொல்ல போகிறோம். ஸோ ஆக்சுவலி நாங்கள் வந்து இதை முன்னாடியே வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டோம் டோலுக்கு. ஸோ அதனால வந்துட்டு இதை முடிஞ்சதுக்கு அப்புறமா இது கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா எவ்வளோ இதில் நாங்கள்
பே பண்ணியிருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு நான் இதில் கவர் பண்ணுறேன். டோலுக்கு வந்து இதுக்கு கார் ஜீப் வேன்க்கெலாம் வந்து 55 rupees அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இந்த டோலுக்கு நம்ம வந்து 55 rupees வந்து நம்ம பே பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான். இது முடிச்சுட்டு நம்ம இப்போது திருப்பியும் போக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். செகண்ட் டோலுக்கு இப்போதான் என்ட்ரி ஆகும். ஸோ செகண்ட் டோலுக்கு நம்ம எவ்வளோ பே பண்ணுறோம் அப்படின்றத வந்துட்டு செங்கல்பட்டு டோல் அப்படியா பயங்கர டிராஃபிக்காக இருக்கா? ஸோ கொஞ்ச நேரம் வந்து நான் வந்து நல்ல ஒரு நல்ல தூக்கம். ஸோ அதனால எப்படி டிராஃபிக் இருந்ததா எனக்கு தெரியல. பயங்கர டிராஃபிக்காக இருந்ததா? ஆமாம், நம்மள மாதிரி ஊருக்கு போகிறவங்களாம் லீவு. ஆமாம், எல்லாரும் கிளம்பிட்டாங்க. என்னது 12ஆ? 12:10. இன்னும் நாங்கள் செங்கல்பட்டுலேயே தான் இருக்கோம். ஆனால் நாங்களே கிளம்பி ஒரு 2 hours ஆயிடுச்சு போல. இன்னும் அப்படியே தான் இருக்கும். டோலுக்கு வந்துட்டு 75. ஃபர்ஸ்ட் வந்து 55, இது செகண்ட் டோல். இது வந்து 75 rupees நாங்கள் பே பண்ணியிருக்கோம் இது டோலுக்கு. முடிச்சுட்டு அப்படியே போய் பார்க்கலாம் என்ன நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்றது. செகண்ட் ஒரு பிரேக்குக்கு வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து ஒரு காஃபியோட வந்துட்டு நம்ம செகண்ட் பிரேக் ஏன்னா தூங்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து நடுவில் கொஞ்சம் தூங்கிட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு இப்போ தூங்காமல் வந்து டிரைவருக்கு வந்து புத்துணர்ச்சியோடு நம்ம பேசிகிட்டே வரணுன்றதுக்காக வந்து நமக்கு ஒரு காஃபி வாங்கி கொடுத்துருக்காங்க. எல்லோரும் என்னென்ன குடிக்கிறாங்கன்றதை பார்க்கலாமா? எல்லோரும் என்னென்ன காஃபி. நீங்கள் காஃபியா? மசாலா டீ. நீங்கள்? பிளாக் காஃபி. நான் ஒரு காஃபி. இது வந்து நமக்கு தேர்ட் டோலு. ஸோ இதுக்கு வந்து அரௌண்ட் 75 rupees நம்ம வந்து இதுக்கு பே பண்ணியிருக்கோம். ஸோ பே பண்ணிவிட்டு நம்ம அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக த்ரோ போகலாம். பிகாஸ் இங்கே கொஞ்சம் கிட்ட வர வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாகவே இருந்தது. ஸோ அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போகணும். ஸோ இது 4th டோல். ஸோ இதுக்கு நம்ம எவ்வளோ பே பண்ணியிருக்கோம்னு பார்த்திங்கன்னா 130 rupees நம்ம வந்து இந்த டோலுக்கு நம்ம பே பண்ணியிருக்கோம். நம்ம வந்துட்டு நிறைய வீடியோ கவர் பண்ண முடியல பிகாஸ் எனக்கு வந்து ஐ எம் நாட் ஃபீலிங் வெல். ஸோ அதனால தான் கவர் பண்ண முடியல. ஆக்சுவலி இது வந்து சேலம் ரோடு. த்ரூஅவுட் சேலம் ரோட்லேருந்து நம்ம ஏற்காடுக்கு இப்போ தான் வந்து போக ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நாங்கள் ஏன் வந்து நைட் ட்ராவலை சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்னிங் இந்த டைமில் மலை ஏறும் போது நம்மளுக்கு ஒரு ப்ளசன்ட் ஃபீலிங் இருக்கும் அப்படின்றதுக்காக. இல்லை நம்ம ஏற்காடு போய் மார்னிங் பார்க்கலாம், அந்த மலையில் அந்த சன்ரைஸ் ஆகிறது எல்லாமே பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் இந்த டைமிங் சூஸ் பண்ணோம். போகிற வழில செம்ம ஃபன்னு. ஸோ ஒரு 2 பேர் 3 பேர் சேர்ந்தாலே எப்போவுமே ஃபன்னாக தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஃபன்னாகவே நாங்கள் இந்த ட்ரிப்பை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நம்ம பார்க்கவும் ரொம்ப நல்லா இருந்தது. மார்னிங் இந்த டைமில் நீங்களும் நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 6 to 6:30 ஆகிடுச்சு. ஸோ அந்த டைமுக்கு நாங்கள் போயிட்டுருந்தோம். ஸோ இதுதான் வந்து அந்த என்ட்ரன்ஸு. ஸோ என்ட்ரன்ஸ் வந்துட்டு நாங்கள் பே பண்ணிட்டு தான் போகிறோம். இப்போ தான் நம்ம ஏற்காடுக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். இப்போ தான் அந்த மலைக்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லை? வளைவா இருக்கே, நல்லா இருக்கே. காலையில நம்ம இந்த மாதிரி மலை ஏறும் போது அது ஒரு தனி ஃபீலிங்கா இருக்கு. சுத்தி எல்லாமே பார்க்க மோஸ்ட்லி இந்த நைட்ல ஏறும் போதுலாம் இதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. பட் காலையில ஏறும் போது எல்லாமே நல்லா பார்க்கலாம். ஒரு பேம்ப்ளெட் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. ஸோ அதில் வந்துட்டு என்னென்ன பிளேசஸ்லாம் இருக்குது, எங்கெங்கெல்லாம் போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க ஜீப்புக்கு, ரோப் சேர் அதெல்லாம் கூட போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதை பார்த்தோன்னே நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே இருக்கிறதுல எங்கே போகலான்னு யோசிச்சிட்டிங்களா? இப்போ தான் பார்க்க போகிறீங்களா? ஆமாம், நான் இது வரைக்கும் ஸ்கை வாக் போனது கிடையாது. ஸோ அங்கே போகணும். இது என்ட்ரன்ஸ்லேயே கொடுக்குறாங்கல்ல? ஆமாம்.
ஸ்கை பார்க் இல்ல அது. ஆனா இதுல ஸ்கை வாக்னு போட்டுருக்கு. அப்படியா? ஸ்கை வாக்னா நம்ம அங்கேயே போய்க்கலாம். ஆம்பா ஸ்கை வாக் அரும்பாக்கத்திலே இருக்கு. இதுல ஸ்கை வாக்னு தான் போட்டுருக்கு. இது என்ட்ரி எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்க? 50 ரூபா. 50 ரூபாவா? அந்த 50 ரூபாய்க்கு இந்த பேக் கொடுத்தாங்க. ஓ, எங்க பாரு குரங்கு. கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு இப்படி வாங்கிட்டாங்க. ஏற்காடில் ஒரு நாள் அப்படின்ற மாதிரி இருக்கு. வியூ ரொம்ப அழகா இருக்கு பார்க்கவே. அப்படியே ஒரு சின்ன வாக். நாங்க வந்து ரூமை தேடி போயிட்டு இருக்கோம். ஸோ ரூம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு போயிட்டு இருக்கோம். அப்படியே ஒரு சின்ன வாக் போலாம் அப்படின்ட்டு. இதெல்லாம் பார்த்தா சுண்டக்காய் அப்படி அப்படியே இருக்கு, தெரியுதுங்களா? எல்லாம் சுண்டக்காய். இங்க பாருங்க, ஒரு லவ் கப்பிள்ஸ் வந்து தனியா நடந்து போயிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்குல்ல? இதெல்லாம் ஹோட்டலை தேடி ரீச் பண்ணிட்டோம். இதுதான் அதோட வெளியில வியூஸ். இங்க கார் பார்க்கிங் எல்லாமே இருக்கு. உள்ள போய் பார்க்கலாமா எப்படி இருக்குன்ட்டு. எங்களோட சேர்ந்து வாங்க. இந்த ஹோட்டலோட சார்ஜஸ், ரூம் டூர் எல்லாமே இதுல அட்டாச் பண்றோம். முன்னாடியே வந்துட்டீங்களா? வாக்கிங் போயிட்டு கண்டுபிடிச்சிட்டு. இப்போ நம்ம ஏற்காடு வந்து ரீச் ஆயிட்டோம். ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ரூம். இப்போதான் நம்ம ரீச் ஆனோம். இதில் வந்துட்டு நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு கவர் பண்ணாமல் இருந்திருப்போம். பிகாஸ் எனக்கு வந்து கொஞ்சம் கோல்டு அப்படின்றதுனால நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு கவர் பண்ணல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஏற்காடு விளாக்ஸே உங்களுக்கு 1, 2 அப்படின்னு வரும். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் விளாகு. ஸோ இதுக்கப்புறமா உங்களுக்கு வர விளாக்ஸ் வந்து எப்படி இது வந்து நம்ம பார்க்குறோம், எங்கெங்கெல்லாம் போகிறோம் அப்படின்றது அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு வரும். கண்டிப்பாக வந்துட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.